Welcome to Lifeguard. Subscribe for more videos. கல்யாண வீடு ஸ்டைலில் கோஸ் பொரியல் இன்றைக்கி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் வந்து கோஸு, பாசிப்பருப்பை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பஜ்ஜி போடுற ஸ்லைசரில் நம்ம கோஸை சீவிக்கணும். அதில் தான் நல்லா மெலிசாக சீவ முடியும். அந்த மெலிசாக சீவுறதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை சீவ ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா அது அழகாக உதிரியாக வரும். குட்டி குட்டியாக நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு, ரொம்ப மெலிசாக. இப்போ நம்ம உருட்டி வச்சுருப்பாருங்க, நல்லா மெலிசாக இருக்கா, இந்த மாதிரி சீவினா தான் அந்த கல்யாண வீடு ஸ்டைல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் ஒரு 2 தேங்காய் சில்லு எடுத்து வச்சுட்டு அந்த தேங்காய் சில்லை நல்ல சின்னதாக இருக்கிற மாதிரி திருகிக்கணும். இல்லை நம்ம தேங்காய் திருகி இருந்தால் திருகி வச்சுக்கலாம். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கணும். பாசிப்பருப்பு வந்து 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பை வந்து அந்த தண்ணியில் போடணும். அந்த பாசிப்பருப்பு கொஞ்சம் கொதிக்கணும். அதில் கொதிக்க வர வரலும் விட்டுட்டு கொதிச்ச உடனே நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கோஸை வந்து அதில் சேர்க்கணும். அதையெல்லாம் நல்லா உள்ள தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு போட்டுறணும். உப்பு போட்டு ஒரு பாத்திரத்தை மூடி வச்சு அந்த பாத்திரத்தை மூடி வச்சிடணும். மூடி வச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து எடுத்து ஒரு 3/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் அதை வந்து எடுத்து தண்ணியை வடித்து வச்சுக்கணும். தண்ணி வடித்து தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு போடணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கணும். வேகணும். ஒரு 3/4 வேக்கா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ வடித்து வச்சுருக்க கோஸ் தண்ணி வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கோஸை வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுறணும். நல்லா கோஸை வந்து நல்லா லைட்டாக அந்த தண்ணி நம்ம வடித்ததுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் நல்லா வெந்ததோடனே கிண்டி விட்டுட்டு அதை வந்து இறக்கி வச்சிடணும். அடுப்புலேருந்து இறக்கிட்டு தேங்காய் பூவை போடணும். மேலே தேங்காய் பூ போட்டு நல்லா கிண்டி விட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டான கல்யாண வீடு ஸ்டைலில் இருக்கும் இந்த கோஸ் பொரியல். செய்யறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் நம்ம செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்தா தெரியும் நம்மளோட பொரியல் வந்து கல்யாண வீட்டில் நம்ம சாப்பிட்ற மாதிரி, ஹோட்டல், கல்யாண வீடு இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக கோஸ் பொரியல் ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.